ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எக்கனாமிக்கல் ட்ரேடர்ஸ். இந்த ட்ரேடில் வந்து நம்ம எக்கனாமிக்கலாக பார்க்க போகிற, அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை மறைமுகமாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய சில ஃபண்டமெண்டல்ஸ் ரீசனை பற்றி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து அதில் ரெண்டாவது பார்ட்னு சொல்லலாம். ட்ரேட் பேலன்ஸ் இதில் 3 இருக்குது நம்பர். ஸோ அதை கன்சிடர் பண்ணாதீங்க, நான் ஒரு லெவல் வைஸாக தான் வந்துட்டுருக்கேன். ஸோ வந்து ரெண்டாவது டாபிக் வந்து ட்ரேட் பேலன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ட்ரேடிங்கை பற்றி. அது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதி எக்கனாமிக்கலாகவும் உங்கள் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, டிமோட்டிவேட்டாக இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நான் மேற்கொண்டு லைவ் ட்ரேட் வீடியோலாம் போடலான்னு இருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஃபண்டமெண்டல் ரீசன் என்னென்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து ஒரு கரன்சி, நம்ம நாட்டு கரன்சிக்கும் இன்னொரு நாட்டு கரன்சிக்கும் எப்படி அந்த வேல்யூ மாறுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அது எப்படி மாறுங்கிற காரணிகளில் 3வது காரணி ட்ரேட் பேலன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடுங்கிறது வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ட்ரேட் பேலன்ஸில் வந்து நான் உங்களுக்கு ட்ரேட்லேருந்து நான் போகிறேன். ட்ரேடுங்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கு கொடுத்து இன்னொரு ஸ்டாக்கை வாங்குறதோ, இல்லை நம்ம ஒரு கரன்சியை கொடுத்து இன்னொரு கரன்சியை வாங்குறது மட்டும் ட்ரேடு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாலும், வெளிநாட்டில் இருக்க பொருட்களை நம்ம வாங்கினாலும் அது பெரு ட்ரேடு தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லெனோவோ லேப்டாப்ஸை பார்த்துருக்கலாம். அது வந்து எங்கே இது பண்ணுறாங்கன்னா, சைனாவிலேருந்து வந்து நம்ம டவுன்லோடுன்னு சொல்கிறேன், சைனாவிலேருந்து வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ வந்து அதுவும் ஒரு வந்து ட்ரேடு தான். நம்ம இங்கே இருக்கிற வந்து ஒரு பருத்தி நூலையோ, இது மாதிரியான பருத்தி பொருட்கள், ராயல் என்ஃபீல்டு, இது மாதிரியான இதெல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதால அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட், அதுவும் ஒரு வகை ட்ரேடு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்டர்ப் இல்லை, டவுட்டு கேட்டுட்ருக்கேன், சஜஷன் கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸு. இப்போ நான் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணி ஒரு முக்கியமான இது கேட்டிருந்தாரு. அதை நான் பார்த்துட்டு தான் இப்போ வரேன். ரொம்ப ஒரு துல்லியமான கொஷினை கேட்டிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன கொஷின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த வேல்யூஸ் மூவ் ஆகுது, நிறைய பையர் சொல்ல வர்றதால கேண்டில் மேலே போகுதா, இல்லை ரொம்ப நிறைய செல்லர்ஸ் வர்றதால வேல்யூ கீழே வர்றதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் ஃபாரெக்ஸில் சொல்லிட்டு இருக்கேன். ஃபாரெக்ஸில் வந்து அது மட்டும் காரணம் அல்ல, ஓகேவா? அது மட்டும் சுத்தமான காரணம் அல்ல. அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கான ஃபஸ்ட்டு பார்ட் இன்ஃப்ளேஷன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இது வந்து ட்ரேட் பேலன்ஸ் 2வது வீடியோ, 3வது வீடியோ கூட வரலாம் இது. ஓகே, வந்து இப்போ வந்து நம்ம ட்ரேட் பேலன்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளோட நாணயத்தோட மதிப்பும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். மற்ற காரணிகள் பாதிக்காத வகையில் ஒரு யூரோ ஒரு USD ஈக்குவல் டு ஒரு INR இருக்கும். எப்படின்னா, அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளும் இப்போ அமெரிக்காவிலேருந்து நம்ம எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோமோ அதே அளவு பொருட்கள் நம்மளும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணால், அதே வேல்யூ உள்ள பொருட்களை பண்ணால், மற்ற காரணிகள் பாதிக்காமல் இருந்தால் நம்மளோட மதிப்பும் USDயோட மதிப்பும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். சில காரணிகள் இருக்குது. என்னென்னா, பெட்ரோல் அது நான் USDன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்கிறதால USD சொல்கிறேன். என்னென்னா, பெட்ரோல் வந்து ரெண்டு நாணயத்துலேயும் வாங்குற மாதிரி இருக்கணும். USDயில் எவ்வளோ பெட்ரோல் வாங்குறாங்களோ அதே ஈக்குவலான INRல வாங்கணும். அது மாதிரி எக்கச்சக்கமான காரணிகள் இருக்குது. அந்த காரணிகள்லாம் பின்னாடி பார்க்கலாம். அந்த காரணிகள்லாம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு USD ஈக்குவல் டு ஒரு INRாக மாறும். அப்படி மாறுற சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தனும் பணக்காரன் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 போட்டிருந்தீங்கன்னா அது $10,000 சமம். ஒரு 300 எடுத்து நீங்கள் ஐஃபோன் வாங்கலாம், 400 எடுத்து ஒரு லேப்டாப் வாங்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேலே இருப்பீங்க. நம்ம எல்லாருமே மேலே இருப்போம். ஸோ வந்து அதை வந்து நிறைய பேர் அதை வந்து நம்ம எப்படின்னா, இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் பேலன்ஸாக இருக்கணும். நம்ம ஏற்றுமதியும் இறக்குமதியும் சமமாக இருக்கணும். இது வந்து நான் 10வது ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். சாதகமான வர்த்தகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி அல்லது இப்போ வந்து நம்ம சைனாக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த வேல்யூவோட அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம பாதகமான வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிறைய உற்பத்தி பண்ணுறதில்ல. நம்ம உற்பத்தி பண்ணாலும் அதை ஏற்றுமதி பண்ணுறதில்ல, நம்ம இறக்குமதி தான் அதிகமாக பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம பாதகமான வர்த்தகம் பண்ணுறோம். இப்போ இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், வீடியோ எக்ஸிட் ஆகிடுச்சு. எதனாலும் கேட்டிங்கன்னா, நிறைய மெசேஜஸ் வந்துட்டுருக்கு டெலகிராமில். ஒரு பாட்டு விற்கிற சைட்டுக்கு 2000K
இருக்கிறாங்க. 2000 பேர் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்மளை மாதிரி ஒரு எஜுகேஷனல் சேனலுக்கு 30 பேரை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் இருக்குது, கால டிஃப்ரெண்ட் இருக்குது. இருந்தாலும் சப்போர்ட் இவ்வளோ கம்மியாக கிடைக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பண்ணி பார்ப்போம். ஒரு 30 வீடியோஸ் 40 வீடியோஸ் போட்டு பார்க்கலாம். திருப்பி இதே சப்போர்ட் வந்து கம்மியான அளவுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணுறத தவிர எனக்கு வழி தெரியலை. எவ்வளோ நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாத கடையில் டீ ஏற்றுறது. ஸோ வந்து நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஏற்றுமதி இறக்குமதி வந்து எப்படி இதாகுதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஐஎன்ஆர் எடுத்துக்கோங்க. ஐஎன்ஆருக்கும் சைனீஸ் எண்ணுன்னு சைனீஸ் ஜாப்பனீஸ் எண்ணு, சைனீஸ் சியாங்க என்னமோ சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியல. சைனீஸ் நாணயத்துக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து சைனாவிலேருந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈபேயில் வாங்கலாம், அலி எக்ஸ்பிரஸில் வாங்கலாம். எதில் வாங்கினாலும் அது வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். சைனாவிலேருந்து நிறைய பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுறோம். சைனீஸ் ப்ராடக்ட் லெனோவோ லேப்டாப்பாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான கம்பெனி நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து அந்த வேல்யூ அளவுக்கு நம்ம வந்து நம்ம பணத்தை வந்து ஏற்றுமதி பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. நம்ம வந்து அதே அளவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து அதனால் வந்து நம்மளோட பணத்தோட மதிப்பு கம்மியாகும். நம்ம பணத்தை ஒப்பிடும்போது அவங்களோட பணமோட மதிப்பு அதிகமாகும். இது எப்படி அதிகமாகும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே தான் அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் உள்ளே வருது. ஓகேவா? எல்லாத்துலேயுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் உள்ளே வரும். இதில் மேஜராக உள்ளே வருது. அது எப்படின்னு நான் விளக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சைனாவில் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அலி எக்ஸ்பிரஸ்லேயோ ஈபே சில இதுலேயே வாங்கினா சில பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்தியன் ருப்பீஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் வந்து நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறப்ப சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லெனோவோ கம்பெனி இது மாதிரி கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ் டாலரில் வாங்குவாங்க. யூஎஸ் டாலரில் வாங்கலைன்னா என்னத்தில் வாங்குவாங்கன்னா அவங்களோட ஓன் கரன்சியில் தான் வாங்குவாங்க. ஸோ வந்து லெனோவோ லேப்டாப் வந்து ஒரு 1000 ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இறக்குமதி பண்ணுறோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து டாலரோ இந்தியன் ருப்பீஸோ எங்களுக்கு வேணாம், எங்கள் நாட்டு கரன்சியில் வந்து நீங்கள் இதை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க நாட்டு கரன்சி சுத்தமாக இருக்காது. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரூபீஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரூபீஸை கொடுத்துட்டு அவங்க நாட்டு கரன்சியை வாங்கணும். ஓகே, நம்மக்கிட்ட நிறைய ரூபீஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அவங்க நாட்டு கரன்சி வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளோட சப்ளை வந்து அதிகமாக இருக்குது, டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு நிறைய நமக்கு நிறைய அந்த சைனா காசு வேணும். ஏன்னா நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கு சைனாவோட நாணயத்தில் தான் நம்ம பே பண்ணணும். ஸோ நிறைய வேணும். டிமாண்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு சப்ளை வந்து நம்மக்கிட்டே இருக்கிற நாணயங்கள் வந்து நம்ம கொடுத்து வாங்குறப்ப டிமாண்ட் அதிகரிக்கிறப்ப வேல்யூவும் அதிகரிக்கும். எப்படின்னா வெங்காயம் மாதிரி தான், டிமாண்ட் அதிகரிக்க வேல்யூவும் அதிகரிக்கும். ஸோ வந்து அவங்க நாட்டு கம்பேரிட்டிவ்லி நம்ம நாட்டோட அவங்க நாட்டோட நாணயத்தோட மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதுதான் வந்து ட்ரேட் பேலன்ஸை நிர்ணயிக்கிற காரணிகளில் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரியுதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து யூஎஸ் டாலர்ஸோட கரன்சி இப்போ வந்து நம்ம நாட்டுக்கும் யூஎஸ் கரன்சிக்கும் உள்ள இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸையும் சைனாவுக்கும் யூஎஸ் டாலருக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸையும் கால்குலேட் பண்ணி நமக்கும் சைனாவுக்கும் உள்ள கரன்சி இதை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் யூஎஸ்டி இது தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம மேஜர் கரன்சி பேரில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ட்ரேட் பேலன்ஸ் எப்படி வந்து ஃபாரெக்ஸ் இதை வந்து பாதிக்குது. இதை வந்து நம்ம எப்போ பார்ப்போம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இதெல்லாம் நம்ம ஒரு காரணியே எடுத்துக்குவோம். இதுவும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லாங் என்ட்ரிஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்னாவே லாங் என்ட்ரி மட்டும்தான் எடுக்க முடியும். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கேல்பிங் பண்ணணுன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்புறமேட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு தெரிவாங்க. என்னென்னா மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ட்ரேட் பார்க்க வரலையா. இந்த கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி, அந்த ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த மாதிரி மெத்தட்லாம் ரொம்ப ஷார்ட்டான என்ட்ரிக்கு தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். லாங் என்ட்ரி எடுக்கணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பாக பண்ணணும், ஃபாரெக்ஸ்லேயும் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் உங்கள் ஸ்டாக்கை வந்து நீடித்து வச்சுருக்கீங்களா, அப்படி வைக்கணுமா, அப்படி வச்சா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கற்பனை பண்ணுங்கள். அவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னா நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இன்வெஸ்டராக இருக்கணும்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு பின்னாடி வர வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டிமோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் மோட்டிவேட் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணலாம்.